டாக்டருக்குத்தான் குழந்தையை கொடுக்கவில்லையே, மறுபடி ஏன் அதைப் பற்றியே பேசிக்கொண்டு இருக்கிறாய்? அதை தூரவிடு. இனி அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம போக வேண்டாம், வேறு ஆஸ்பத்திரிக்கு போகலாம். இப்போது சத்தம் போடாதே, கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அப்பா சொன்னார். அதற்கு அம்மா ஒன்றும் பேசவில்லை. மயிலாத்தா பாட்டி, தெய்வானை அக்காள் எல்லாரும் இருக்கிறார்கள் அல்லவா, ஒன்றும் பேசவில்லை. அப்போது எல்லாரும் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டோம். மறுநாள் காலையில் அம்மாவும் அப்பாவும் வியாபாரத்துக்கு கிளம்பினார்கள். கிளம்பும்போது அம்மா சொன்னார்கள் செல்வியிடம், அந்த ரோட்டு ஓரத்தின் போய் விளையாடாதே, வண்டி வரும், உனக்கு விலகத் தெரியாது. யாராவதும் ஏதாவதும் கொடுத்தால் வாங்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிள்ளை பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளையை பிடித்து சாக்குப்பையில் போட்டு கெட்டி பாம்பேக்கு கொண்டு போய் விடுவார்கள். அங்கு கொண்டு போய் பிள்ளைகள் கண்ணை குத்தி ஒரு கண்ணை குருடாக்கி கையில் ஒரு அலுமினிய தட்டை கொடுத்து அங்கு இருக்கும் பஜாரில் பிச்சை எடுக்க விடுவார்கள். அதுதான் அவர்கள் வேலை, பிள்ளை பிடிப்பவர்களுடைய வேலை. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். எங்கேயாவதும் கார் வந்தது, பைக்கு வந்தது என்று ஓடி சென்று அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. சரியா? நான் சொல்வதெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா என்று அம்மா செல்வியிடம் சொன்னார்கள். செல்வி அதற்கு ஞாபகம் இருக்கிறது அம்மா என்று சொன்னாள். அதை சொல்லிவிட்டு அம்மா மயிலாத்தா பாட்டியிடம் சொன்னார்கள், அம்மா, நான் வியாபாரத்துக்கு சென்று வருகிறேன். நீங்கள் உங்கள் கண்காணிப்பிலேயே வைத்துக்கொள்ளுங்கள் செல்வியை. எங்கும் போய்விடக்கூடாது. எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த டாக்டரை நினைத்துத்தான், வேற ஒன்றுமில்லை. நான் வியாபாரத்துக்கு போனது பார்த்து, அவர் பெரிய பணக்காரர் அல்லவா, அவர் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். நம்ம அப்படியா? நம்ம சாதாரண ஏழை குடிமக்கள் தானே. ஆளை வைத்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் விடுவாரோ என்று பயமாக இருக்கிறது அம்மா. நீங்கள் செல்வியை பார்த்து கொள்ளுங்கள், நான் 4 மணி அளவில் வந்து விடுவேன் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? தாயம்மா, தைரியமாக போய்விட்டு வா. மற்ற குழந்தைகளை மாதிரி கிடையாது செல்வி. உன் பிள்ளைதான் அவள். ஆனால் அவளுடைய குணமும் மனமும் அறிவும் உன்னை விடையும் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் உன்னை விடையும் நான் தான் அதிக நேரம் அவள் கூட இருக்கிறேன். அவள் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையாக எதையும் சிந்தித்து நோக்கி அறிவோடு இருப்பாள். அதனால் நீ இவ்வளவு சொல்லி இருக்கும்போது அந்த குழந்தை எங்கும் செல்லாது. நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். நீ ஒரு வார்த்தை சொன்னாலே உன் மகள் ராமன் கிழித்த கோட்டை லக்ஷ்மணன் தாண்டாத மாதிரி அந்த இடத்திலே நிற்கும் அந்த குழந்தை. நீ இப்போ ஒரு 5 நிமிடமாக சொல்லி இருக்கிறாய். அதற்கு, அந்த வார்த்தைக்கு இந்த குழந்தை எவ்வளவு மதிப்பு கொடுக்கும் என்று எனக்குத்தான் தெரியும். இப்படி ஒரு குழந்தையை நீ பெற்று எடுத்ததுக்கு என்ன புண்ணியம் செய்திருந்தாயோ போன ஜென்மத்தில் என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா சொன்னார்கள், சரி அம்மா, பார்த்து கொள்ளுங்கள், நான் போய்விட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்விக்கு ஒரு 50 பைசாவை கையில் கொடுத்துவிட்டு அம்மாவும் அப்பாவும் வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள். அன்னைக்கு
செல்வி எங்கும் செல்லவில்லை. மயிலாத்தா பாட்டியுடன் அங்கு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு அங்கு போகும் ரயில்களை எல்லாம் பார்த்து கொண்டு, ரயில் ஓரத்தில் தான் வீடு இருந்தது அன்று. அதையெல்லாம் பார்த்து கொண்டு அங்கு போகும் வரும் ஆள்களை பார்த்து கொண்டு, அம்மா பிள்ளை பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே, அது ஒரு பக்கம் பயமாக இருக்கிறது. அதனால் எங்கும் செல்லவில்லை, அங்கேதான் இருந்தாள். அம்மா 4 மணிக்கு வந்து விட்டார்கள். செல்விக்கு வேணும் என்ற தீன்பண்டங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அம்மாவும் அப்பாவும் வந்தார்கள். வந்தவுடன் செல்வியை, நீ போய் குளித்து துணியை மாற்றிவிட்டு வா என்று சொன்னார்கள். அம்மா சொன்னவுடன் போய் குளித்து பாவாடை சட்டையெல்லாம் மாற்றிக்கொண்டு வந்தாள். வந்தவுடனே தலையை உணைத்தி நல்லா இருபுறமும் முடியெடுத்து ஒரு சின்ன ஜடை மாதிரி போட்டு முடி காயட்டும் என்று போட்டு விட்டார்கள். அதற்கு பின் அவர்கள் வாங்கி கொண்டு வந்த தீன்பண்டத்தை செல்விக்கு கொடுத்தார்கள். செல்வி அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து மயிலாத்தா பாட்டிக்கு கொண்டு போய் கொடுத்தாள். மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், வேண்டாம் செல்வி, நீ சாப்பிடு, நான் என்ன குழந்தையா, நீதானே குழந்தை என்று மயிலாத்தா பாட்டி செல்வியிடம் சொன்னார்கள். அதற்கு செல்வி ஒரு பதிலை சொன்னாள். என்ன சொன்னாள்? பரவாயில்லை பாட்டி, ஏன் சின்ன குழந்தைக்கு மட்டும்தான் வாயும் வயிறும் இருக்கிறதா? முதிர்ந்தவர்களுக்கு இல்லையா? ஏன் சின்ன குழந்தைகள் மட்டும்தான் இதை சாப்பிட வேண்டும் என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா? இல்லை இல்லை, நீங்களும் சாப்பிடலாம், நீங்களும் சாப்பிடுங்கள், நானும் சாப்பிடுகிறேன். அம்மா அப்படித்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் இருந்தாலும் அதை பகிர்ந்து சாப்பிட வேண்டும், தனியாக சாப்பிடக்கூடாது, அது தவறான செயல்பாடு என்று அம்மா சொல்லியிருக்கிறார்கள் பாட்டி என்று செல்வி மயிலாத்தா பாட்டியிடம் பதிலுரைத்தாள். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? புலிக்கு பிறந்தது பூனையாகி விடுமா என்ன? நீ தாயம்மாளுடைய குழந்தை என்பதை நீ நிரூபித்து விட்டாயே செல்வி என்று மயிலாத்தா பாட்டி செல்வியை பாராட்டினார்கள். பரவாயில்லை பாட்டி, இருக்கட்டும் என்று செல்வி சொன்னாள். அதற்குள் தெய்வானையக்காள் வந்து விட்டார்கள். என்ன பேத்தியும் பாட்டியும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு செல்வி சொன்னாள், ஒன்றும் இல்லை அக்கா, பாட்டி கேக் சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாது, குழந்தைகள்தான் சாப்பிட வேண்டும், முதிர்ந்தவர்கள் சாப்பிடக்கூடாது என்று பாட்டி சொன்னார்கள். நான் அதற்கு விளக்கம் சொல்லிக்கொண்டு இருந்தேன் என்று செல்வி சொன்னாள். அப்படியா? நீ பாட்டிக்கு விளக்கம் சொல்லும் அளவுக்கு வளர்ந்து பெரியவளாகிவிட்டாயா என்று தெய்வானையக்கா கேட்டார்கள். அதற்கு ஒரு பதிலை செல்வி சொன்னாள். என்ன சொன்னாள்? கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை சொல்வதற்கு வயது ஆக வேண்டும் என்று கணக்கு இல்லை அக்கா, அறிவு இருந்தால் மட்டும் போதும், தெளிவான புத்தி இருந்தால் தெளிவான பதில் வரும். அதைத்தான் நான் சொன்னேன். அது வார்த்தை சொல்வது பெரியவர்கள் சிறியவர்கள் என்று கிடையாது, அவர் என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் பொருள் என்று அதை விளக்கினாள் இந்த 6 வயது சிறுமி. அப்போது தெய்வானையக்கா சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஏன் செல்வி, உனக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தது யாரு
நீ பள்ளிக்கூடம் கூட செல்லவில்லையே, பிறகு எப்படி நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய்? பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இது என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். அதற்கு செல்வி சொன்னாள், இது எல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டாம் அக்கா. நம்மை படைத்த இறைவன் மேலிருக்கிறான் அல்லவா, அவன்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறான். என்னுடைய ஆசான், என்னுடைய பள்ளிக்கூடம் எல்லாமே என் அப்பன் முருகன்தான். அவன்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான் இப்படி பேசுவதற்கு என்று செல்வி சொன்னாள். அப்படியா? எனக்கு கூட முருகனுடைய வீட்டுக்காரியுடைய பேரைத்தான் நான் வைத்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவில்லையே என்று கிண்டலடித்தார்கள் தெய்வானை அக்கா. அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள், அடியே, நீ ஆளு வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரவில்லையே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.